ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் உப்பு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கேப்சிகம், கார்லிக், ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட்டு அந்த க்ரீன் பார்ட் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 4 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். இந்த பேட்டருக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், பெப்பர், விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மிக்ஸ் பண்ணால் ஓகே. அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணுறோம். போதுமான அளவு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டரில் காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடலாம். ஒட்டியிருந்தாலும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும்னா ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டு திருப்பியும் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணுறோம். நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் கார்லிக் ஆட் பண்ணுறோம். சாப் பண்ண வெங்காயம் நல்லா வேகட்டும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஒயிட் பார்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் போடுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி இலை போடுறோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண அந்த காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு சர்வ் பண்ணலாம். ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ.